ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறோம். இப்போ நம்ம பாடி கட் பண்ணோம் இல்லைங்களா, அதே பூ டிசைனில் இப்படி மடித்து போட்டுக்கணும். மடித்து போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள், எப்பயுமே நம்மளுக்கு இந்த மிடில் தான் நம்மளுக்கு ஜாயிண்ட் வரும். அந்த மாதிரி ஜாயிண்ட் வரக்கூடாது, சைடில் வரணுன்னு தான் நம்ம பாடி கரெக்டாக மடித்து போட்டு நம்ம பாடி கட் பண்ணோம். இப்போ இது வந்து இந்த சின்ன பீஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ண வேண்டியது வரும். ஓகேங்களா, இது மிடில். ஓகேங்களா, இப்போ இதுக்கு ஓப்பன்லாம் கிடையாது, அதனால் நம்ம இது க்ளோஸிங்காகவே விட்டுடலாம். இப்போது ஸ்லீவோடைய லென்த் வந்து 16க்கு 17 வச்சு -4 வச்சு நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். ஃப்ரீ ஹேண்டாகவே ஷேப் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஷேப் எடுக்க வரலன்றீங்களா, இங்கே பாருங்கள், இங்கே 2½ வச்சுக்கோங்க, இங்கே கீழேருந்து 1½ வச்சுக்கோங்க. வச்சிக்கின்னு நீங்கள் ஷேப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து இங்கே 6 + 1½ மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஓகேங்களா. இங்கே ஒரு சின்னதாக நேச்சஸ் கொடுத்துக்கலாம், அப்போ தான் வந்து ஷோல்டர் மிடில் தெரியும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரெயிட் கொடுத்து கட் பண்ணும்போது எதனா கிளாத் மாட்டுச்சுன்னா பார்த்து கட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். இது வந்து 16 + 1 17 இன்ச்சஸ் ஸ்லீவ். ஓகேங்களா, அவ்வளோதான் ஸ்லீவ். ஓகேங்களா, இப்போது இது கூட லைனிங் போட்டு கட் பண்ணிடலாம்.